வணக்கம். இது திருத்துறைப்பூண்டியில் ஒரு ஹோட்டலுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு கமர்ஷியல் சிஸ்டம். இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்கு சோலார் பண்ணி கொடுத்துட்ருக்கும்போது நெட் மீட்டர் அப்படின்னு ஒரு ஸ்கீமில் வந்துடும். அதனால் நீங்கள் எப்போ வேணால் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் ப்ரொடக்ஷன் மைனஸ் டோட்டல் யூட்டிலிட்டி, நீங்கள் மொத்தம் எவ்வளோ உற்பத்தி பண்ணீங்க, எவ்வளோ பயன்படுத்துனீங்க, ரெண்டுக்கும் கழிச்சிக்கிட்டு பேலன்ஸ் எவ்வளோ யூனிட் இருக்கோ அதுக்கு மட்டும் நீங்கள் பில்லு கட்டினா போதும். நெட் மீட்டர் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கமர்ஷியலுக்கு ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு டேரிஃப் 5, அதாவது LA1Aங்கிற டேரிஃப் மட்டும்தான் வீட்டுக்கு. LA1A தவிர மற்ற எதுக்கு நீங்கள் போட்டாலும், இப்போ கோயிலுக்கு போடுறீங்க அது வேறு டேரிஃப், LA1A கிடையாது. அது மாதிரி கமர்ஷியலாக டேரிஃப் 5 இதுக்கு போடுறீங்க, சோலார் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய இடங்களில் கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் சோலார் போடுறதுக்கு முன்னாடியாவது பில்லு கம்மியாக இருந்தது, சோலார் போட்ட அப்புறம் மேற்கொண்டு 4000 கூடுது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் போடுறதுல என்னென்ன பில்லெல்லாம் கமர்ஷியல் டேரிஃப்க்கு வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்பயுமே மினிமம் சார்ஜஸ், ஃபிக்ஸட் சார்ஜஸ்னு ஒன்று உண்டு. ஒரு கிலோவாட்டு கரண்ட்டு நீங்கள் எவ்வளோ லோடு வாங்கியிருக்கிறீங்களோ அந்த லோடுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டணுன்னா 200 கட்டணும். அப்போது ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் 4 கிலோவாட் லோடு வாங்கியிருக்கிறீங்கன்னா 800 கட்டாயம் ஃபிக்ஸட் சார்ஜஸாக கட்டிடணும். அதுக்கப்புறமா அதில் 15% வெல்டிங் சார்ஜஸ்னு வரும். 4 கிலோவாட் போட்டிருக்க ஒரு இடத்துக்கு 950 1000 வரைக்கும் ஃபிக்ஸட் சார்ஜஸ் வந்துடும். இதுக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா 1 கிலோவாட்டுக்கு 500 ஒரு பில்லுலையும் கட்டணும். இப்போ இந்த இடத்துக்கு 3 கிலோவாட் நீங்கள் போடுறீங்கன்னா 1500 எக்ஸ்ட்ரா கட்டணும். ஏற்கனவே 1000 நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சோலார் போட்டதுனால 1500 ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டணும். அப்போ மொத்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் 2500 ஆகிடுது. அதுக்கு சோலார் போடாமல் இருந்தாலாவது ஒரு 1500 நமக்கு மிச்சமாகும்னு தான் எல்லாருக்கும் யோசனை வரும். ஆனால் கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கும் 11 கழியும். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண ஒரு யூனிட்டும் 11 கழிஞ்சிக்கிட்டே வரும். அப்போது ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தில் ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 யூனிட் நமக்கு உற்பத்தி ஆகும். 10 நாளைக்கு ஒரு 120 யூனிட்டு. அப்போ ஒரு 60 நாள் பில்லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 700 யூனிட் 750 யூனிட் நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா ஒரு 3 கிலோவாட் சிஸ்டத்தை வச்சு 7500 பில்லை நீங்கள் குறைக்க முடியும். 7500 ஏற்கனவே ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு கிலோவாட் சார்ஜஸ்லாம் சேர்த்துச்சுன்னா 10,000 வர்ற இடத்துல இப்போ வெறும் 2500 நம்ம குறைக்க முடியும்.